நான் பயங்கரமான ஆளு, போட்டு தள்ளுவேன். உனக்கு என்ன வேணும்? யார் நீ? நான் யாருங்கிறது அப்புறம் இருக்கட்டும். எவ்வளவு பணம் வச்சுக்கிற அத்தாடு? உனக்கு பணம் வேணுமா? சீக்கிரம் எடு. ப்ளீஸ் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்க, மேல பட்டுற போது. சீக்கிரம் எடு. கேஷ் இல்ல. இது ஓகேயா? என்னது மேம்? நான் ஒன்னும் ரவுடி இல்ல, விளையாட்டுக்கு பண்ண. என்ன விட்டுருங்க. விளையாட்டுக்கு பண்ணியா? எஸ் எஸ், ஐ அம் நாட் a gangster மேம். நான் ரவுடி இல்ல, அதான் எனக்கு வேலை கிடைக்கல, வேற வழி இல்லாம திருட ஆரம்பிச்சிட்டேன். நீ படிச்சிருக்கியா? எஸ் எஸ், ஐ அம் a qualified man, educated man, become second class. இந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டல் எல்லாம் உனக்கு எதுவுமே கிடைக்காது. நான் சொல்ற மாதிரி கேட்டு நடந்தேன்னு வை, ஒரே நாள்ல உனக்கு 10 லட்சம் கிடைக்கும். 10 லட்சம்? You mean 10 lakhs? அதுக்கு மேடம் நான் என்ன பண்ணணும்? வண்டியில உட்காரு, நான் சொல்றேன். கமான், வண்டியில ஏறு. மேடம் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீ தர்மேஷ் பஜாஜ்ங்கிற பேரை கேள்விப்பட்டிருப்பியே? தர்மேஷ் பஜாஜ்? பெரிய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய பிசினஸ் இருக்கு. அவர் பெரிய பணக்காரர் இல்ல? ரைட். 40-50 லட்சங்கிறதெல்லாம் அவருக்கு சாதாரண விஷயம். நீ நினைச்சேன்னா உனக்கு அந்த பணம் கிடைக்கும். என்ன சொல்ற? அதெல்லாம் இருக்கட்டும் மேடம், அவர் எப்படி எனக்கு பணம் தருவாரு? அவருக்கு ஒரு மனைவி இருக்கா, ரேஷ்மா பஜாஜ். அவங்க நீ கிட்னாப் பண்ண. கிட்னாப்பா? கிட்னாப். மேடம் என்ன சின்ன குற்றத்துல இருந்து காப்பாத்திட்டு பெரிய குற்றத்துல மாட்டி விட பாக்குறீங்க. திருட்டு கேஸ்ல மாட்டினா 5-6 மாசம் தான் உள்ள போடுவாங்க. கிட்னாப் கேஸ்ல மாட்டினா குறைஞ்சது 7 வருஷம். நீ அதை நினைச்சலாம் கவலைப்படாத. போலீஸ் உன்னை அந்த மாதிரி எதுவுமே பண்ணாது. என்ன மிஸ்டர் பஜாஜ் அவங்க கிட்ட சொல்லிடுவாரே, இங்க நடந்ததெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தான். இட்ஸ் a practical joke. அவர் எதுக்கு சொல்லணும்? நான் அவரை சொல்ல வைக்கிறேன். நீங்க எதுக்கு சொல்ல வைக்கணும்? சொல்றேன். ஏன்னா நான் தான் ரேஷ்மா பஜாஜ், மிஸ்டர் தர்மேஷ் பஜாஜோட வைஃப். ஆனா மேடம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. புரிய வைக்கிறேன். நான் தர்மேஷ் பஜாஜ கல்யாணம் பண்ணதுக்கு காரணம் இருக்கு. அவர்கிட்ட 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கு. இவ்வளவு இருந்தும் அவர் என்ன பொறுத்த வரைக்கும் கஞ்சனா தான் நடந்துக்கிறாரு. ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு பாக்குறாரு. அப்படியா? அப்படியா? சரி. என் பேக்கெட் மணியை ரெடி பண்றதுக்கு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு உன்ன மாதிரி ஒரு ஆளோட உதவி தேவை. என்ன கிட்னாப் பண்ணி கிடைக்க போற 50 லட்சத்துல நான் சொன்ன மாதிரி உனக்கு 10 லட்சம் தந்துடுறேன். மீதி இருக்கிற 40 லட்சம் எனக்கு. அது மேம் பயமா இருக்கு. யோசிச்சு, இந்த சந்தர்ப்பம் இன்னொரு தடவை வராது. இது என்னோட விசிட்டிங் கார்டு. நாளைக்கு காலையில 10 மணிக்கு உன்னோட போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் 50 லட்சங்கிறது பெரிய அமௌண்ட் இல்லை. பட் இந்த அமௌண்ட்டை சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோமா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. ஓகே. இல்லை சார், நான் என்ன நினச்சேன்னா, ஆஃப்டர் ஆல் 50 லட்ச ரூபாய்க்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் நீங்கள் எடுப்பீங்களான்னு. சின்ன அமௌண்ட்டு அலட்சியப்படுத்தாத கமல்காந்த். 1 100 ஆகும்,
100 1000 ஆகும், 1000 லட்சமாகும், லட்சம் கோடி கணக்கில் மாத்தும். யூ காட் மை பாயிண்ட்? எஸ் சார். டீ மிஸ்டர் கமல்காந்த். தேங்க்யூ. உங்களுக்காக ஸ்பெஷல் டீ. நீ எதுக்காக இதெல்லாம் போட்டு கஷ்டப்படுற? வேலைக்காரங்கல்ல? ஹலோ. ஹலோ, கேன் ஐ ஹேவ் வேர்ட் வித் மிஸ்ஸஸ் பஜாஜ்? ஸ்பீக்கிங். ஓ மேம், நான் தான் குரு பேசுகிறேன். ஐ மீன் கௌரவ். எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா ஃபோன் பண்ணுவேன்னு. மேம், நீங்கள் சொன்ன வேலையை நான் செய்ய தயாராக இருக்கேன். ஓகே பாய். யார்கிட்ட இது போன்? என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணா. மேம், ஆர் யூ ஷூர்? இதில் எந்த விதமான ஆபத்து இல்லையே? குரு, எந்த வேலைக்கு ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். நீ நினைக்கிற மாதிரி இந்த வேலையில ஒன்றும் ரிஸ்க் இருக்காது. தைரியமா இரு. மேடம், நீங்கள் அப்போவே சொன்னீங்க இந்த கேஸ் ஒரு போஸ்ட் கேஸ், இந்த கிட்னாப்பிங் ஒரு விளையாட்டுக்கு தான் செய்கிறோம், இதில் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவீங்க. 100%. பட் நீ பண்ற இந்த கிட்னாப்பிங் ரியலா இருக்கணும். யாருக்குமே தெரியக்கூடாது இது ஒரு நாடகம்னு. மேடம், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நாளன்னைக்கு நான் பன்வேல் போக போறேன். நான் தனியாக தான் ட்ரைவ் பண்ணிட்டு போவேன். ஏன்னா உனக்கு என்ன ப்ராப்ளம் வரக்கூடாது இல்லையா? தேங்க்ஸ். பன்வேலுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்கு. அங்க ரைட் டர்ன் எடுத்து உன் வண்டியோட இரு. என்னோட வண்டி அங்க வரும். நீ ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு என் கூட சண்டை போடு. அப்புறம் கன் பாயிண்ட்ல என்ன உன் வண்டியில உட்கார வை. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் தலைமறைவாயிடுவோம். இட்ஸ் கிளியர்? பர்ஃபெக்ட்லி கிளியர். பட் என்கிட்ட எந்த வண்டியுமே இல்லையே. ரைட். ஒரு வண்டியை திருடு. What? வண்டியை திருடுறதா? மேம், நான் வண்டியை திருடும்போது மாட்டிக்கிட்டேன்னா? அதுல உன்னோட பிரச்சனை. கிட்னாப்பிங் கேஸ்ல காணாம போன வண்டியா இருந்தா தான் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஓ காட், வண்டியை திருடணுமா? On top of it, I don't have any weapon. என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை மேடம். டோன்ட் வரி. என்கிட்ட ரிவால்வர். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி முடிச்சிடுறேன். ஏன் இப்படி ஹார்ன் அடிக்கிறீங்க? யாராவது வந்துட்டா சீக்கிரம் வாங்க. ஹலோ மிஸ்டர், நீ யாரு? நான் யாரா? ஓ, புரியுது புரியுது. சீக்கிரம் வாங்க. ஏய், மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லனா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். மேடம், நான் தான் குரு. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? போறியா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா? போலீஸ்? என்கிட்ட ரிவால்வர் இருக்கு. கம் ஆன், வா வா, கூட்டிடுவேன். வா, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க ப்ளீஸ். கூட்டிடுவேன். வா, மரியாதையா வா. காப்பாத்துங்க. வா, ஏறு. காப்பாத்துங்க. Come on. காப்பாத்துங்க.
ஓ மை காட். அந்த நேரத்துல உன் ஃபேஸ யாராவது பார்த்திருந்தாங்கன்னா நீ என்ன கிட்னாப் பண்றியா இல்ல நான் உன்னை கிட்னாப் பண்றேனே தெரியாது. மேடம், நான் பயந்து போயிட்டேன். யாராவது என்ன பார்த்துருந்தாங்கன்னா என் கதை அவ்வளவுதான். போலீஸ்காரங்க பார்த்துருந்தாங்கன்னா என்ன ஒரேடியா தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருப்பானுங்க. ஸ்டூபிட். நம்மள யார் பாத்துக்க போறாங்க? நான் உன்னை சும்மா பயமுறுத்திட்டேன், நீ சட்டுன்னு பயந்துட்டல. மேடம், பிராங்கா சொல்லணும்னா நான் நிஜமாவே பயந்துட்டேன். முதல்ல தைரியமா தான் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் then I shouted. உண்மையை கேட்டீங்கன்னா உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க எப்போ உண்மை பேசுறீங்க எப்போ போய் பேசுறீங்கன்னு. தமாஷ் பண்றீங்க. பொதுவா சொல்லுவாங்க பொம்பளைங்க ரொம்ப ஆபத்தானவங்க, அவங்கள நம்ப கூடாதுன்னு. நீ அத கேள்விதான் பட்டிருக்க. அத கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவ. நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஏமாத்தணும்னு நினைச்சது என் புருஷனை தான். நீ என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச, அதுக்கு அப்புறம் நான் தான் உனக்கு ஏமா. இல்ல இல்ல, நான் எதுக்கு உங்களை ஏமாத்த போறேன்? இல்ல குரு, 50 லட்சம்ங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட். அது யாரோட மனசையும் மாத்திடும். எனிவே, வேலைய ஆரம்பி. ஹலோ ஹலோ மிஸ்டர் பஜாஜ். ஹலோ ஹலோ ஹலோ. என்ன டீசெண்டா பேசிட்டு இருக்க? ரோட் சைடு ரவுடி மாதிரி பேசு. அந்த மாதிரி பேசு. அன்னைக்கு என்கிட்ட பேசினியே அந்த மாதிரி பேசு. ஹலோ. பேசுறேன். ஹலோ, நான் தான் பேசுறேன். பப்பு பாண்டே. பப்பு பாண்டேவா? யாரு? நான் தான். உன் பொண்டாட்டி இப்போ நம்ம கையில இருக்கிறா. என்ன சொல்ற நீ? ஹலோ கண்ணு, சும்மா கத்தாத. நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. என் டிமாண்ட நீ ஃபுல்ஃபில் பண்ணலன்னு வச்சுக்கா, உன்னோட பொண்டாட்டி உனக்கு ஃபுல்லா கிடைக்க மாட்டா. உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? ஒரு 50 லட்சம் ரூபா கொடு. 50 லட்சம்? உனக்கு என்ன பைத்தியம் கிட்ட பிடிச்சிருக்கா? நான் செட்டு பேசுறேன். நீ உன் பொண்டாட்டி உயிருக்கு முன்னாடி இந்த அமௌண்ட்லாம் ரொம்ப சின்ன அமௌண்ட். உனக்கு 50 லட்சம் ரூபாய் 50 பைசா கூட நான் தரமாட்டேன். மேடம், என்ன உன் புருஷன் இவ்வளவு பிடிவாதமா பேசுறாரு? எப்படின்னு சொல்லவே இல்லையா? ஏய், கேக்குதா இல்லையா? நான் கேக்குறது இருக்கட்டும், இன்னொரு சத்தத்தை நீ கேளு. என்னங்க, எப்படியாவது எனக்கு காப்பாத்துங்க. ரேஷ்மா, ரேஷ்மா, என்னாச்சு உனக்கு? ரேஷ்மா, இவன் என்ன கொன்னுடுவான் போல இருக்கு. என்ன காப்பாத்துங்க. சேட்டு கேட்டீனியா? நல்லாக்குதா? ஏய், இத பாரு, தயவு செஞ்சு சொல்றேன், என் ரேஷ்மாவை எதுவும் பண்ணாத. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு நான் ஒண்ணு. ஏய் சேட்டு, இந்த மாதிரி டைலாக்லாம் நான் தான் பேசணும். நீ அடிக்குவாசி. நான் சொன்ன மாதிரி 50 லட்சத்தை நீ கொடுக்கலன்னு வச்சுக்கா, உன் பொண்டாட்டிய பார்சல் பண்ணி உனக்கு அனுப்பிச்சிடுவேன். உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவளை விட்டு ஒண்ணும் பண்ணாத. நீ சொன்னா நான் கேடுமா? ஹலோ ஹலோ. என்னாச்சு சார்? எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? கமல்காந்த், ரேஷ்மாவை யாரோ ஒரு ரவுடி கிட்னாப் பண்ணிருக்கான். அவ உயிரோட கிடைக்கணும்னா 50 லட்சம் ரூபாய் வேணுங்க. 50 லட்சம் ரூபாயா? சார் என்ன சார் பண்றீங்க? கமல்காந்த், நான் போலீஸ்க்கு போன் பண்றேன். இதை தவிர வேற வழியே இல்ல. சார் 50 லட்சம் ரூபாய்க்காகவா? ஆஃப்டர் ஆல் 50 லட்சம் ரூபாய்க்காக உங்க ஒய்ஃப் உயிரோட விளையாட நினைக்காதீங்க சார். சார், இந்த கேஸ்ல போலீஸ் மட்டும் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா அந்த ரவுடி கண்டிப்பா உங்க ஒய்ஃபை உயிரோட விடவே மாட்டா. இல்ல கமல்காந்த், ஒருவேளை அவங்க 50 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு என் ஒய்ஃப் உயிரோட விட மாட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்?
சார் அவங்களோட எய்மே பணம் பறிக்கணுங்கிறது தான். பணம் அவங்க கை கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் எதுக்காக மேடம் அவங்க கொலை பண்ண போறாங்க? தைரியமா இருக்கு சார், எல்லாம் நிச்சயமா சரியாயிடும். ஆனா போலீஸ் இந்த கேஸ்ல எக்காரணத்தை கொண்டு இன்வால்வ் ஆகாம நீங்க தான் பாத்துக்கணும் சார். Oh my God. இது போலீஸ்க்கு எப்படி தெரிஞ்சது? மிஸ்டர் பஜாஜ், எஸ். இன்ஸ்பெக்டர் பரத், கிரைம் பிரான்ச். நான் உங்க மனைவி பார்த்து கொஞ்சம் பேசுறேன். என் மனைவி ரேஷ்மா கிட்டியா? எஸ். மேடமா? மேடம் இப்ப வீட்ல இல்ல. என்ன விஷயம்? ஆக்சுவலி ஹைவேக்கு பக்கத்துல ஆள் இல்லாத ரோட்ல ஒரு மிஸ்டீரியஸ் சிச்சுவேஷன்ல ஒரு வண்டி கடந்துச்சு. விசாரிச்சுல அது உங்க மனைவியோட வண்டின்னு தெரிஞ்சது. கதவு திறந்திருந்தது. அங்க ஒரு மொபைல் வேற இருந்தது. இந்தாங்க. இந்த மொபைல் உங்க மனைவியோடதா? ஆமா. ஆச்சரியமா இருக்கு. ரேஷ்மாக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. ஹைவேஸ்ல வண்டியை விட்டுட்டு போயிருக்கா, அதுவும் மொபைலையும் விட்டுட்டு போயிருக்கா. ஏன் அவன் என் கால்க்கு ஆன்சர் பண்ணலன்னு இப்பதான் எனக்கு புரியுது. மிஸ்டர் பஜாஜ், அவங்க எங்க போறாங்கன்னு உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? நோ ஐடியா. சார் அவங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பன்வில் போறேன் நாங்க. ஆ ஆமா இன்ஸ்பெக்டர். ஓ, பன்விலுக்கு தான் போனா. இன்ஸ்பெக்டர் பரத், ஏன் திரும்ப திரும்ப அதே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை மிஸ்டர் பஜாஜ், அது ஹைவேக்கு பக்கத்தில் ஒரு மிஸ்டீரியஸ் சுச்சுவேஷன்ல யாரும் இல்லாத இடத்துல அனாதை அந்த கார் கடந்ததை பார்த்ததும் அவங்கள யாராவது கடத்தி ஹலோ, பஜாஜ் ரெசிடென்ஸ். எடுபடி சேட்டு கிட்ட போன கூட. ஓ, மிஸ்ஸஸ் பஜாஜ், தேங்க் காட் நீங்க ஃபோன் பண்ணிட்டீங்க. சார் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அது வந்து ஆக்சுவலி இன்ஸ்பெக்டர் பரத் உங்களை பத்தி கேட்டுட்டு இருந்தாரு. இன்ஸ்பெக்டர் பரத்? அவர் வந்திருக்காரு. ஒன் செகண்ட் சார். ரேஷு? ரேஷு, எது? எனக்கு புரியல சேட்டு. ரேஷ்மா, உனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? எதுக்காக வண்டியை நடுரோட்ல விட்டுட்டு வந்த? மொபைல் வேற விட்டுட்டு வந்திருக்க. நல்ல வேளை அதை இன்ஸ்பெக்டர் பரத் பார்த்ததுனால சரியாயிடுச்சு. இல்லைன்னா உன் வண்டியோட சேர்த்து மொபைலும் காணாம போயிருக்கும். எஸ் 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 எஸ், இப்பதான் புரியுது. மிஸ்டர் பஜாஜ், நான் அவங்க கிட்ட கொஞ்சம் ஜஸ்ட் மினிட். நான் பேசிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நீ எங்க இருக்க? ஓ மை காட், டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லையே? யூ ஸ்பீக் டு இன்ஸ்பெக்டர் பரத். ஹலோ, அதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. ஏதாவது பிசிஓலேருந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க. யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா. ஒருவேளை அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போற அவசரத்தில் ஃபோனை கட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, நான் இதை தெரிஞ்சுட்டு போலாம் தான் வந்தேன். ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். நான் வரேன் மிஸ்டர் பஜாஜ். ஓகே. இந்தாங்க உங்க ஃபோன். நைஸ் மீட்டிங் யூ. கமல்காந்த் துவேஜா. நைஸ் மீட்டிங் மிஸ்டர் கமல்காந்த் துவேஜா. சேம் ஹியர். அண்ட் யூ டூ மிஸ்டர் பஜாஜ். தேங்க்யூ.
மேடம் மேனேஜர் இஸ் a very intelligent. என்ன மாதிரி சூழ்நிலையை என்ன அழகா சமாளிச்சாரு. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சந்தேகமே வந்திருக்காது. ஆஹா. சோ தர்மேஷ் இன்ஸ்பெக்டர் கிட்ட எதையுமே சொல்லல. ரைட். அப்படின்னா அவரு 50 லட்சம் தர தயாரா இருக்காரு. எஸ். ஹலோ. நான் சேட்டு, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? ஓகே, நீ சொன்ன மாதிரி உனக்கு 50 லட்சம் ரூபாய் தந்துறேன். பணத்தை எப்ப எங்க கொண்டு வந்து தரணும்னு சொல்லு. அதெல்லாம் உனக்கு முன்னாடியே சொல்லிட்டா. நீ முதல்ல பணத்தை ரெடி பண்ணு, அப்புறமா நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். இத பாரு, அப்புறம் இன்னொரு விஷயம், போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன இல்ல சொல்லல. நான் இன்ஸ்பெக்டர் வரத்துக்கிட்ட எதுவுமே சொல்லல. இதுல போலீஸ் தலையிட இருக்காது. ஆனா நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு. என் ஒய்ஃப் ரேஷ்மாவை எதுவுமே பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. என்ன சேட்டு, எனக்கு தேவை பணம் தான், உன் பொண்டாட்டி தேவையில்லை. என் அடுத்த போனுக்கு வெயிட் பண்ணு. ஹலோ கமல்காந்த், பேங்க்குக்கு போய் 50 லட்சத்தை டிரா பண்ணிட்டு சீக்கிரம் வந்து சேரு. ஹலோ, பப்பு பாண்டே பேசுறேன். பணத்தை ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். சபாஷ். உன் எடுபடி கிட்ட சொல்லு, பணத்தை எடுத்துன்னு காமந்தின கோயில்கிட்ட வர சொல்லு. கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கான், அதுல பணத்தை வைக்க சொல்லு. அவன் வச்சுட்டு போனா 1 மணி நேரத்துல உன் பொண்டாட்டி உன் வீட்டுக்கு திரும்பி வந்துருவா. ஓகே. இந்தாங்க சார், இதுல 50 லட்சம் ரூபா இருக்கு. கமல்காந்த், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. இந்த பணத்தை நீ தான் கொண்டு போய் கொடுக்கணும். எங்க? சார், நான் சிவசு பேசுறேன். நீங்க சந்தேகப்பட்ட சரியா போயிடுச்சு. மிஸ்டர் பஜாஜ் நான் இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். அவர் பேங்க்குக்கு போய் முதல் வேலையை 50 லட்சம் ரூபாய் டிராப் பண்ணியிருக்காரு. அவருடைய மேனேஜர் மிஸ்டர் கமல்காந்த் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பாறாங்களுக்கு பக்கத்துல ஒரு பிரீஃப் கேஸை வச்சுட்டு போயிருக்காரு சார். எஸ் சார், இங்க இப்பதான் ஒரு ஆள் வந்து அந்த பிரீஃப் கேஸை எடுத்துட்டு போனான் சார். அது மட்டும் இல்லாம அவன் ஒரு சிவப்பு கலர் வண்டியில ஏறி போயிட்டான் சார். நான் அவனை ஃபாலோ பண்றேன் சார். நம்ம வழியில மீட் பண்ணலாம் சார். ஓகே. மேடம், நீங்க சொன்ன மாதிரி வேலையை முடிச்சிட்டேன். 50 லட்சம் ரூபா. எஸ். இப்ப நான் கூட பணக்காரன் தான், லட்சாதிபதி தான். எல்லாரும் யோசிப்பாங்க, இவனுக்கு எப்படி இவ்வளவு பணம் வச்சு. ஆனா கண்டே புரிய முடியாது. ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹலோ மிஸ்டர், யார் நீங்க? இங்க எப்படி வந்தீங்க? உனக்கு எல்லா டீடைல்ஸும் சொல்லணும். ஐ அம் இன்ஸ்பெக்டர் பரத். எனி ப்ராப்ளம்? நீ கிட்னாப் பண்ண விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ மிஸ்ஸஸ் பஜாஜை கிட்னாப் பண்ணி இங்க கொண்டு வந்து வச்சிருக்க. அவங்கள மீட்கிறதுக்காக மிஸ்டர் பஜாஜ் பணயமா கொடுத்த 50 லட்சம் ரூபாய் பணம் இந்த பிரீஃப் கேஸ்ல இருக்கு. என்ன in this briefcase? I'm sorry officer, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மார்னிங் தான் மிஸ்டர் பஜாஜ் பேங்க்ல இருந்து 50 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காரு. And these notes are marked. பேங்க் போட்ட முத்திரை இருக்கு. என்னென்னமோ சொல்றீங்களா ஆஃபீஸர்? இந்த பணம் எல்லாம் மிஸ்ஸஸ் பஜாஜ் இது. அவங்க நகை வாங்குறதுக்காக தான் இதை கொண்டு வர சொன்னாங்க. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அவங்க கிட்டே கேளுங்க, அவங்க இங்க தான் இருக்காங்க. கூப்பிடுங்க. மேம், மேம், மிஸ்ஸஸ் பஜாஜ், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க.
மேம் எங்க இருக்கீங்க? மிஸ்ஸஸ் பஜாஜ் இங்க தான் இருந்தாங்க. நான் போய் பார்க்கறேன். தனியா போகாதீங்க, துணைக்கு கூட நாங்களும் வரோம். ம்? அப்படி. போ. Oh my God. Shivatsu, she's dead. No. இத பாருங்க, இவங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி இவங்களை நான் பார்த்தது கூட கிடையாது. ஆபீசர், எதுக்காக என்ன அப்படி பாக்குறீங்க? நான் இவங்களை கொலை செய்யல. Believe me, ஆபீசர், நான் உண்மையை சொல்றேன். நான் இவங்களை பார்த்ததே இல்லை சார். நானே ஒத்துக்கிறேன் சார். மிஸ்ஸஸ் பஜாஜை நான் தான் கிட்னாப் பண்ணேன். அவங்க சொல்லி தான் 50 லட்சத்தை அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் டிமாண்ட் பண்ணேன். ஆனா இவங்க யாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்ப நீ தானே சொன்ன மிஸ்ஸஸ் பஜாஜை நீ தான் கிட்னாப் பண்ணேன்னு. ஆபீசர், நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல. இப்ப கூட நான் சொல்றேன், மிஸ்ஸஸ் பஜாஜை நான் தான் கிட்னாப் பண்ணேன். ஆனா இவங்க யாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. இது வரைக்கும் நான் இவங்களை மீட் பண்ணதே இல்லை. அப்புறம் எப்படி இவங்க வந்தாங்கன்னு தெரியாது. நான் இவங்களை பார்த்ததில்ல, மீட் பண்ணதில்லை. அப்புறம் ஏன் கொல்ல போறேன்? இவங்க யாருங்கிற உண்மையை நான் சொல்றேன். இவங்க தான் மிஸ்ஸஸ் பஜாஜ், மிஸ்ஸஸ் ரேஷ்மா பஜாஜ். கமல்காந்த், இதோட 4 hours ஆயிடுச்சு. ரேஷ்மா இந்நேரத்துக்கு திரும்பி வந்திருக்கணும். இன்னும் ஏன் வரல? ரிலாக்ஸ் சார், ரிலாக்ஸ். மேடம் வந்துகிட்டே இருப்பாங்க. நோ, அதுக்கு சான்ஸே இல்லை. என்ன? Yes, Mr. Bajaj, I'm extremely sorry to say, but your wife is no more. இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. Mr. Bajaj, நீங்க எந்த கிட்னாப்பர் கிட்ட பணைய தொகையை 50 லட்சம் ரூபாயை கொடுத்தீங்களோ அந்த கிட்னாப்பர் இந்த பிளேஸ்ல உங்க மனைவியோட டெட் பாடி எங்களுக்கு கிடைச்சது. ஓ நோ. நான் ஆரம்பத்துல சந்தேகப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. கிட்னாப்பர் கேட்ட மாதிரி 50 லட்சம் ரூபாய் கொடுத்த பிறகு என் மனைவியை என்னால காப்பாற்ற முடியல. என்கிட்ட கோடி கணக்குல சொத்து இருந்தும் என்னால என் மனைவியை காப்பாற்ற முடியல. இனிமே நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை இன்ஸ்பெக்டர், அர்த்தமே இல்லை. தர்மேஷ், என்னாச்சு? கமல், என்ன விஷயம்? ஏன் எதுவும் பேச மாட்டேன்றீங்க? மோகினி, அந்த கிட்னாப்பர் என் மனைவியை கொன்னுட்டான். என்ன? அவன் கேட்ட மாதிரி அவனுக்கு முழுசா 50 லட்சத்தையும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவன் எதுக்காக என் மனைவியை கொலை பண்ணான்? ச்சே. Oh God. இதெல்லாம் எப்படி ஆச்சு? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் மிஸ்டர் பரத். மேட்டர் போலீஸ் வரைக்கும் போயிடுச்சுங்கிற விஷயம் அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த ரவுடிங்க மேடம் கொன்னுட்டாங்க. இல்ல, you are wrong, Mr. Kamalkant Tueja.
நடந்தது இதுதான். உங்க மேடத்தோட கொலை ரொம்ப முன்னாடியே நடந்திருக்கு. என்னது? எஸ், மிஸ்ஸஸ் பஜாஜ கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க டெட் பாடியை டீப் ஃப்ரீசர்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்னாப்பர் இருந்த இடத்துல பிளான் பண்ணிருக்காங்க. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? நான் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன் கமல் பாபு. அந்த சடலத்தோட கைய பார்த்தேன். ஒரு வாட்ச் இருந்தது. அந்த வாட்ச் மேல அங்கங்க மாய்ஸ்சர் இருந்ததையும் பார்த்தேன். நேச்சுரலி அந்த சடலம் டீப் ஃப்ரீசர்லயே ரொம்ப நேரம் இருந்ததுனால ரொம்ப சின்னிட்டு போயிருக்கு. வாட்ச் மேல இருந்த அந்த மாய்ஸ்சர் அது காத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஆவியாயிட்டு இருந்தது. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கொலைய அந்த கிட்னாப்பர் பண்ணல, அவனுக்கு பதிலா வேற யாரும் செஞ்சிருக்காங்க. அந்த லேடியை கூட அதை செஞ்சிருக்கலாம். அதான் அந்த கிட்னாப்பர் கூடவே இருந்த தன்னை மிஸ்ஸஸ் பஜாஜ் சொல்லிட்டு இருந்தா. அந்த கிட்னாப்பர் கொடுத்த வாக்குமூலப்படி மிஸ்ஸஸ் பஜாஜ் தன்னையே கிட்னாப் பண்ண சொல்லி அதை வச்சு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பணம் வாங்கி தரணும்னு சொன்னான். அவன் வாக்குமூலத்தை நீங்களும் நம்பிட்டீங்களா? இல்லைங்க, நான் எப்பவும் ஆதாரங்களை மட்டும்தான் நம்புவேன், அதுவும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ். அந்த இடத்துல எனக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைச்சது. அதை வச்சு பார்த்தா அந்த இடத்துல பணத்தை தவிர வேற ஒரு பொண்ணும் அங்க மறைஞ்சிருந்தது. என்ன சொல்றீங்க? யார் அந்த பொண்ணு? சொல்றேன். மிஸ் மோகினி, உங்களோட கையை கொஞ்சம் காட்டுங்க பார்க்கலாம். உங்க கையை கொஞ்சம். Can you please raise your hand? உங்க கை பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு மிஸ் மோகினி. உங்களுக்கு கண்ணாடி வளையல் போட்டுக்கிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அதையும் கேக்குறீங்க? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் மிஸ் மோகினி. பெண்கள்லாம் கையில 3 3 9 9 12 12 வளையல் போட்டிருப்பாங்க. அதாவது 2 கையிலையும். ஆ, 12 12 போட்டுப்பாங்க. ஏன்? 12 வளையல் போட்டிருப்பாங்கன்னு நீங்களே சொல்றீங்க. ஆனா உங்க கையை பாருங்க, ஒண்ணுத்துல 12 இருக்கும், இன்னொரு கையில பார்த்தா 11 இருக்கும். சந்தேகம் இருந்தா நீங்களே கொஞ்சம் எண்ணுங்களேன். 3 6 9 12 3 6 9. அதையும் சேர்த்தா 11. மீதி ஒரு வளையல் எங்க போச்சு மிஸ் மோகினி? கண்ணாடி வளையல் ஒருவேளை உடஞ்சு கீழே எங்கேயாவது விழுந்திருக்கலாம் இல்ல? அது இதானு பாருங்க. இது உங்க வளையல் இல்ல? சேம் கலர், பேட்டர்னும் அதேதான். அதேதானே? இது உங்க வளையல் தான். சரி, இது எங்க கிடைச்சதுன்னு நீங்க என்கிட்ட கேட்கவே மாட்டீங்களா? கேட்கலன்னா பரவாயில்ல, நானே சொல்றேன். இது எனக்கு மிஸ்ஸஸ் பஜாஜோட சடலத்துக்கு பக்கத்துல கிடைச்சது. வாட்? எஸ், நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன் மிஸ்டர் பஜாஜ். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இங்க ஒரு 2வது பொம்பளை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேனே, அது வேற யாரும் இல்ல, மிஸ் மோகினி தான். Shut up! Nonsense. இந்த உடைஞ்ச வளையல வச்சுக்கிட்டு நீங்க என்ன நிரூபிக்க போறீங்க? நிறைய முடியும். ஒரு நிமிஷம் ப்ரூவ் பண்ணி காட்டட்டுமா? ஸ்டீவர்ட் சார்,
எஸ் ஆஃபீஸர், இவ தான் அந்த பொண்ணு, மிஸ்ஸஸ் பஜாஜ். மோகினி, ஆமா மிஸ்டர் பஜாஜ், மோகினியே தான். By the way, மிஸ்டர் பஜாஜ், உங்களுடைய இந்த பெரிய பங்களாவில் சின்னதா ஒரு டீப் ஃப்ரீசர் இருக்கணும். எதுக்காக நீ இப்படி பண்ண மோகினி? நீ அவளுக்கு கூட பிறக்காதவளா இருக்க. இருந்தாலும் அவ உன்னை சகோதரியா தானே நினைச்சா. நீ அவளை தர்மேஷ், என்ன சொல்ற? இன்ஸ்பெக்டர் பரத், இவ அவளை பார்த்து பொறாமப்படுவான்னு எனக்கு தெரியும். அவளோட ஒவ்வொரு விஷயத்திலையும் இவ போட்டி போட்டுட்டே இருக்க. இது இன்னைக்கு இந்த அளவுக்கு போயிடுச்சு. இவ என் மனைவியை கொலை பண்ணுவா நான் கொஞ்சம் கூட நினைக்கல இன்ஸ்பெக்டர். கூட இருந்தே குழி பறிச்சிட்டா. Shut up. Just shut up. கொலை பண்ணது நீதான். இதுல நீ என்ன மாட்டி விட பாக்குறியா? இன்ஸ்பெக்டர் பரத், இந்த கொலையை யார் செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சாங்கன்னு நானே உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தர்மேஷ். ரேஷ்மாக்கு என்ன பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவ அந்த மாதிரிலாம் ஆகாது. கண்டிப்பா அவளுக்கு தெரிய சான்ஸே இல்ல. அப்படியே அவ தெரிஞ்சுக்கிட்டாலும் என்னத்த பண்ணிடுவா? அழுவா, தானா அடங்கிடுவா. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒய்ஃபால என்ன மாதிரி ஹஸ்பண்ட் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி நினைச்சா அது உன்னோட முட்டாள்தனம் தர்மேஷ். நீ எப்ப வந்த? நீ பூனாக்குள்ள போயிருந்த. நான் வேணும்னே அப்படி உன்கிட்ட போய் சொல்லிட்டு போனேன். அப்பதானே உன்னோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்க முடியும். என் சந்தேகம் சரியாயிடுச்சு. இல்ல ரேஷ்மா, நான் சொல்றத முதல்ல நீ வாய மூடுறி. உனக்கு உதவி செஞ்சா, தங்கறதுக்கு இடம் கொடுத்தா, கடைசியில நீ என் புருஷனையே எனக்கு தெரியாம வளைச்சு போட்டல்ல. நீ இப்படி நம்பிக்கை துரோகம் செய்வேன் நான் நினைக்கல. ரேஷ்மா, கூப்பிடாதீங்க. என் பேரை சொல்ல நீங்க கூப்பிடாதீங்க. நம்ம 2 பேருக்குள்ள இருந்த உறவு அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. எப்ப நீ அவ பின்னாடி போனியா அன்னைக்கே நான் உன்னை மறந்துட்டேன். உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற உறவு தெரிஞ்சா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்களா? நான் இப்பயே கோர்ட்டுக்கு போய் நியாயத்தை கேட்க போறேன். உங்க 2 பேர் மானத்தை பார்க்க போறேன். உங்களை சும்மா விட மாட்டேன். உங்க அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையும் மண்ணோட மண்ணாக்க போறேன். ரேஷ்மா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாத. நான் அப்படிதான் பண்ணுவேன். இனிமே உங்களோட எந்த மிரட்டலுக்கும் இந்த ரேஷ்மா பயப்படுவான்னு தப்பு கணக்கு போடாதீங்க. உங்க 2 பேரையும் அழிச்சே தீர்வேன். வேற என்ன செய்யறது? இவ உயிரோட இருந்தானா நாம 2 பேரும் உயிரோட இருக்க முடியாது. இப்ப என்ன செய்யறது? இந்த பணத்தை எப்படி மறைக்கிறது? எதுக்கும் பயப்படாத. இதை நாம டீப் ஃப்ரீசர்ல வச்சிடலாம். டைம் கிடைக்கிறப்ப இதை கொண்டு போய் புதைச்சிடலாம். அப்பதான் நம்ம மேல சந்தேகம் வராது. ஒரு நாள் எதிர்பாராம நான் குருவை மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவனை இந்த கொலைகேஸ்ல மாட்டி விடலான்னு மனசுக்குள்ளேயே திட்டம் போட்டேன். இந்த பிளான்ல தர்மேஷ் தான் முழுக்க முழுக்க எனக்கு துணையா இருந்தாரு. மோகினி, நீ வேஸ்டா பேசிட்டு இருக்க. உன்னோட இந்த வாக்குமூலத்தால எந்த பிரயோஜனமும் இல்ல. எல்லா சாட்சியும் ஆதாரமும் உனக்கு எதிராக தான் இருக்கு. இந்த கேஸ்ல என்ன குற்றவாளியாக்க இன்ஸ்பெக்டர் பரத் கிட்ட எந்த சாட்சியும் இல்ல, எந்த ஆதாரமும் இல்ல. ஜஸ்ட் a moment மிஸ்டர் பஜாஜ். சட்டம் ஒருத்தரை குற்றவாளின்னு சொல்றதுக்கு
3 விஷயங்கள் முக்கியமா தேவைப்படும். நம்பர் 1 மோட்டிவேஷன், கொலைக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ். நம்பர் 2 சாட்சி. அண்ட் நம்பர் 3 ஆதாரம். இதுல முதல் 2 ஏற்கனவே கையில இருக்கு. அதோட இந்த ஆதாரத்தையும் கூடிய சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவேன். அது வரைக்கும் உங்க 2 பேரையும் மிஸ்ஸஸ் ரேஷ்மா பஜாஜ கொலை செஞ்ச குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்றேன். சிவத்சவ், இவங்க 2 பேரும் எடுத்துட்டு போ. ஐ எம் சாரி டு சே மிஸ்டர் பஜாஜ், என்னால நம்பவே முடியல. இவ்வளவு பெரிய மனுஷனா இருந்துகிட்டு எவ்வளவு கீழ்த்தரமான காரியத்தை பண்ணிருக்கீங்க. மிஸ்டர் கௌரவ் அலைஸ் குரு. பெரிய மனுஷன் யாருன்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்களை நேசிக்கிறவன் எவனோ அவன் தான். மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணி அது மூலமா எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் சம்பாதிச்சாலும் அவன் பெரிய மனுஷன் ஆகவே முடியாது. நெவர். குட் ஈவினிங் மிஸ்டர் பரத். குட் ஈவினிங். என் பேரு ஆகாஷ் சின்ஹா. காலையிலேருந்து உங்களை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டு வெளியில போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. சொல்லுங்க மிஸ்டர் சின்ஹா, நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதுல உங்களால மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். அப்படி என்ன பெரிய பிரச்சனை வந்துடுச்சு? கொலை, மர்டர். இன்னும் சொல்லணும்னா நான் ஒருத்தரை கொலை செஞ்சிட்டேன். நீங்க உண்மையதான் சொல்றீங்களா இல்ல விளையாடுறீங்களா? நான் ஒன்றும் விளையாடல, உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஐ அம் த மர்டரர். இதுல நான் உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, நான் இங்க வந்ததே சேலஞ்ச் பண்ணுவேன். நான் தான் கொலை செஞ்சேன்னு நிரூபிச்சு காட்டுங்க, அதுதான் சேலஞ்ச். இதை ஏத்துக்கிறீங்களா? வாட் டு யூ மீன்? வாட் ஐ மீன் இஸ் இன்ஸ்பெக்டர், நீங்க எப்பவும் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க. குற்றவாளி எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் ஏதாவது ஒரு க்ளூவையோ சாட்சியோ விட்டுட்டு போயிடுவான்னு. எஸ், நான் சொன்னதை அப்படியே நீங்க வார்த்தை மாறாம சொல்றீங்க. இந்த வார்த்தையை நான் ஏற்கனவே சொல்லியும் இருக்கேன். இனி வரப்போற கேஸ்லயும் இதே வார்த்தையை சொல்லவும் செய்வேன். அப்படின்னா எந்த க்ளூவை விட்டேன்னு உங்களால முடிஞ்சா கண்டுபிடிங்க. நான் ஒரு ஃபுல் ப்ரூஃப் பிளான் போட்டு ஒருத்தரை கொலை பண்ணியிருக்கிறேன். அதுக்கு சாட்சியோ ஆதாரமோ எதுவும் இல்லை. இப்போ நீங்க தான் அந்த கொலைக்கான ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும். என்ன? உங்க செயல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னுடைய சேம்பருக்கே வந்து எங்கிட்டயே சேலஞ்ச் பண்றீங்களா? நோ ப்ராப்ளம். உங்க சேலஞ்ச நான் ஏத்துக்கிறேன். எனக்கும் இந்த மாதிரி சேலஞ்ச் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா, நீங்க யார கொலை பண்ணீங்கன்னு நீங்களே சொல்றீங்களா இல்ல அதுவும் ஒரு சேலஞ்ச் தானா? நான் கண்டுபிடிக்கிட்டா? அத நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த கொலையை ஏன் பண்ண தெரியுமா? ஆக்சுவலி நான் ஒரு வக்கீல். என்னோட செக்ரட்டரி பிரியா. அந்த பிரியாவை நான் உயிருக்கு உயிரா காதலிச்சேன். ஆனா ஒரு நாள் எதிர்பாராம ராகுலோட அவளை பார்த்தேன். பிரியா, ம். கண்ணத்துறையன், உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. டைமண்ட்? இட்ஸ் ரியல் டைமண்ட்? அஃப்கோர்ஸ், இந்த டைமண்டும் என் காதல போல ரியலானது.
இந்த டைமண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிஃப்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதோட விலை என்ன? ஒன்றும் பெருசா இல்லை. அந்த வைரக்கல் மோதிரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அதோட மதிப்பு. ஆனா அந்த மோதிரத்தை நீ உன் விரல்ல போட்டுக்கிட்டீன்னா அதோட மதிப்பு கோடி கணக்கில் போகும். உனக்கு முன்னாடி இந்த மோதிரமே ஒன்றும் இல்லை. ஓகே ராகுல், எனக்கா நீ இவ்வளோ ஆசையா வாங்கிட்டு வந்திருக்க. இந்தா, இதை நீயே உன் கையால போட்டு விடு. ஆ நல்லா இருக்கா? பளிச்சுன்னு இருக்கு பாரு. என்னது? நோ சார், ராகுல் அந்த மாதிரிலாம் செய்யறவன் இல்ல. ராகுலை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய கேஸை நடத்தினேன். நான் தான் அவனை காப்பாத்தி விட்டேன். அப்பாவி பொண்களை லவ் பண்ற மாதிரி ஏமாத்துறது, அப்புறம் அதை வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்றது, இதான் அவன் பண்ற வேலை. தயவு செஞ்சு அவனை நம்பாத. எனக்கு தெரியும் சார், நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு. என்ன நீங்க என்ன? ஆமா, நான் அவனை காதலிக்கிறேன். இதை எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். உன் வாழ்க்கை அழியறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாது. என்ன பத்தி கவலைப்பட நீங்க யாரு? நான் ராகுல உண்மையா லவ் பண்றேன். அவனும் என்ன உயிருக்குயிரா லவ் பண்றா. மீனாங்கிற பொண்ணு தான் ராகுல லவ் பண்ணா. கடைசியில அவனால அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. நான் மட்டும் ராகுல காப்பாத்தலனா அவன் இன்னும் ஜெயில கம்பி எண்ணி இருப்பான். சார் ப்ளீஸ், ராகுல பத்தி ஏன் முன்னாடி தப்பா பேசாதீங்க. இது எங்க 2 பேரோட பர்சனல் விஷயம். சம்பந்தம் இல்லாம நீங்க எங்க விஷயத்துல தலையிட பார்க்காதீங்க. அப்படி நீங்க தலையிட்டீங்க, நான் இந்த வேலையே வேண்டான்னு விட்டுட்டு போக வேண்டியிருக்கும். குட் பை. பிரியாவுக்கு ஒண்ணும் தெரியாது. அவ ஒரு அப்பாவி. அவ வாழ்க்கை நாசமாகறதுக்கு நான் விட மாட்டேன். அந்த ராகுல நேர்ல பார்த்து பேசி ஆகணும். கமான் மிஸ்டர் சின்ஹா, நானும் பிரியாவும் ஒருத்தர் காதலிக்கிறோம். உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு பிரியாவை எப்படி என்னால விட முடியும்? உன்னோட காதல் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரியாவோட வாழ்க்கை உன்னால அழியறதுக்கு நான் விட மாட்டேன். ஓகே மிஸ்டர் சின்ஹா, ஓகே. என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இதையும் தெரிஞ்சுக்குங்க. பிரியா எனக்கு ஒரு blank செக். அவளை என்னால ரொம்ப பெரிய விலைக்கு வித்துற முடியும். நீங்க அவளை அடையணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல விலையை கொடுத்துருங்க. ஓகே, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 1 லட்சம், 2 லட்சம், இல்ல 5? இல்ல மிஸ்டர் சின்ஹா, நீங்க பிரியாவை ரொம்ப சீப்பான விலை கேக்குறீங்களே. நீங்க அவளை அடையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பணத்தை பெருசா பார்க்காதீங்க. 1 கோடி கொடுத்தா போதும். வாட்? 1 கோடியா? யூசி மிஸ்டர் சின்ஹா, உங்ககிட்ட இப்போ 1 கோடி ரூபாய் இல்லைன்னா நீங்க பிரியாவை மறந்துதான் ஆகணும். ஓகே? நீ பிரியாவை விட்டு விலைக்கு போனா உன்னை நான் கொலை பண்ண வேண்டி வரும். நோ 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 மிஸ்டர் சின்ஹா, என்ன நீ கொலை பண்ணதுக்கு அப்புறம் பிரியா உனக்கு கிடைக்க மாட்டா. ஆயுள் தண்டனை கிடைக்கும், ஜெயில கழிதான். லுக் மிஸ்டர் சின்ஹா, குற்றவாளி எவ்வளவுதான் திறமசாலியா இருந்தாலும் அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல க்ளூ விட்டுருவான். நீ பண்ண போற ஒரு சின்ன தப்பால நீ கண்டிப்பா தூக்கு மேடையில தான் நிக்க வேண்டி வரும். மரண தண்டனை தான் உனக்கு கிடைக்கும். என்னை பத்தி உனக்கு சரியா தெரியல. என் பேர் ஆகாஷ் சின்ஹா. ஆகாஷ் எப்பவும் தப்பே பண்ண மாட்டான், புரிஞ்சுதா?
அதையும் தான் பார்த்துடலாம். என்னப்பா சின்ஹா, காலையில இருந்து ஒரே யோசனையா இருக்கு. ஏதாவது சிக்கலான கேஸ் வந்து மாட்டிக்கிச்சா என்ன? ஜட்ஜி சார், எனக்கு ஒரு சின்ன டவுட். ஒரு கொலையை பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிக்க முடியுமா? யாரை கேட்டாலும் கொலை செஞ்சுட்டு தப்பிக்க முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. என்ன கேட்டா முடியும். சட்டத்தை வச்சு ஒருத்தனை மாட்டி வைக்கவும் முடியும், அதுல இருக்கிற ஓட்டைகளை வச்சு நாம தப்பிக்கவும் முடியும். எல்லாம் நம்ம கையில இருக்கு. ஒரு கொலைகாரன் கொலை செய்யற நேரத்துல ஏதாவது ஒரு சாட்சியையோ ஏதாவது ஒரு ஆதாரத்தையோ சம்பவ இடத்துல விடாம போயிட்டான்னா குற்ற நிரூபணமாயி அவனுக்கு தண்டனை கொடுக்கறது ஜட்ஜால முடியாம போயிடும். ஏதாவது ஸ்ட்ராங்கான சாட்சி இருந்தா? ஆமா, என்னாச்சுப்பா உனக்கு? ஏன் நீ அதையே கேட்டுக்கிட்டு இருக்க? யாரு யார கொலை செஞ்சுட்டாங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்லை, நான் சும்மா தான் கேட்டேன். ஆமா, உங்களுக்கு டைம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆஹா, அது பாட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்கு. 30 வருஷமா நான் கட்டிக்கிட்டு இருந்த வாட்ச் ரிப்பேர் ஆனதுல இருந்து நான் போறவங்க வரவங்க கிட்ட தான் டைம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் வாட்சை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, நீ சொல்றது ஒரு வகையில சரிதான். வெயில பார்த்தே நேரம் என்னன்னு தெரிஞ்சுக்குவேன். என்ன, ஒரு 10-15 நிமிஷம் வித்தியாசம் இருக்கும், அவ்வளவுதான். ஜட்ஜி சார், 10-15 நிமிஷத்துல என்ன ஆகும்? 10-15 நிமிஷத்துல என்ன வேணாலும் ஆகலாம். 10-15 நிமிஷத்துல ஒருத்தரை கொலை கூட பண்ணி முடிச்சிடலாம். கொலையா? கொலை. கிளப். கிளப்ல இருந்து நேரா வந்தா ராகுல் கண்ணா ஆபீஸ். அதுக்கு 7 நிமிஷம் ஆகும். மறுபடியும் கிளப்புக்கு போறதுக்கு 7 நிமிஷம். நான் போட்ட பிளான் 100% ஃபுல் ப்ரூஃப். இனிமே என்ன கண்டுபிடிக்க முடியாது. இம்பாசிபிள். ஹலோ, நான் சின்ஹா பேசுறேன். சொல்லுங்க சின்ஹா சார். ராகுல், நீ கேட்ட மாதிரியே 1 கோடி ரூபாய்க்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். இதை நான் மொத்தமா தரப்போறதில்ல, இன்ஸ்டால்மெண்ட்ல தான் தரப்போறேன். குட், வெரி குட். யூ ஆர் கிரேட் மிஸ்டர் சின்ஹா. 1 கோடி கொடுக்குறீங்கன்னா பிரியாவை நீங்க உண்மையிலேயே காதலிக்கிறீங்களா? நாளைக்கு காலையில் 8:45 ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எடுத்துட்டு உன் ஆஃபீஸுக்கு வரேன். ஆனா ஒண்ணு, அங்க உன்னை எண்ணி தவிர யாரும் இருக்கக்கூடாது. டோன்ட் வரி மிஸ்டர் சின்ஹா, நான் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் லேட்டா வர சொல்லிடுறேன். குட். மறந்துடாத, கரெக்டா 8:45 உன் ஆஃபீஸுக்கு வரேன். ஓகே, ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ. பை பை. சாரி டார்லிங், நாளைக்கு காலைல உன்னை மீட் பண்ண முடியாது. என் கிளையண்டோட எனக்கு மீட்டிங் இருக்கு. நாம சாயந்தரம் மீட் பண்ணலாம். ஓகே, பரவாயில்ல. எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். ஓ ஷூர். நான் உன்னை ட்ராப் பண்ணட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே போய்க்கிறேன் ராகுல். பாய். ஓகே, பை பாய்.
கோடி. ஆ, என்னாச்சு சின்ஹா? இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பிட்ட? ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்கு. ஓ மை காட், 8:40 ஆயிடுச்சு. உன் வாட்சில் என்ன டைம் ஆகுது? உன் வாட்சும் கரெக்டாக தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி 8:40 தான் ஆகுது. தீட்சி சாரை பாத்தியா? இப்போதான் அவரை கேபின்ல பார்த்தேன். சரி, நான் உன்னை நாளைக்கு பார்க்குறேன். ஓகே, Okay. பாய். பாய். ஹலோ ராகுல். வாங்க மிஸ்டர் சின்ஹா, நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இன்ஸ்டால்மெண்ட்டோட வந்திருக்கீங்களா? ஆனா மைண்டை மாத்திக்கிட்டேன். உனக்கு ஒரே நேரத்தில் ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். அது கூட நல்ல ஐடியா தான். நீங்க எங்க தான் உட்காந்துருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஏன், ஏதாவது முக்கியமான விஷயமா? உங்களுக்கு ராகுல் கண்ணாவை பத்தி தெரியுமா? ராகுல் கண்ணா அவன் தானே இந்த டைமண்ட் எக்ஸ்போர்ட் பண்றானே? எஸ், அவன் கூட ஒரு மீட்டிங் இருக்கு. நான் தனியா போக விரும்பல. நீங்களே என் கூட வந்தா நல்லா இருக்கும். நீ கூப்பிட்டு வராம இருப்பேனா? நான் ரிட்டையர் ஆனவன், எப்போ வேணாலும் வரலாம். ஆமா, எப்போ போகணும்னு சொல்லு. 9 மணிக்கு மீட்டிங்கு. இப்போ 8:45 ஆகுது. 10 நிமிஷத்துல அவன் ஆபீஸ்க்கு போயிடலாம். ஓகே, நோ ப்ராப்ளம் ஆன் மை சைடு. போலாம். வாங்க. யாரையுமே காணோம். எங்க அந்த ராகுல் கண்ணா? இன்னும் அவன் வரலன்னு நினைக்கிறேன். நாம கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம். பாருங்க, மணி 9. அதெல்லாம் ஓகே தான். இப்போ நாம என்ன பண்றது? இங்கே வெயிட் பண்றதா இல்ல? கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒண்ணு பண்ணலாம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு காஃபி சாப்பிடலாம். அதுக்குள்ள வந்துருவோம். நாட் a bad idea. Let's go. ஆ ஆ ஆ. ஓ, சாவியை மறந்து அங்கேயே வச்சுட்டேன். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். கிடைச்சிருச்சு. உட்காருங்க. என்ன சின்ஹா, உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல எனக்கு நேரம் போறதே தெரியல. அதுக்குள்ள காஃபியை குடிச்சு முடிச்சிட்டேன். சரி, நம்ம கிளம்பலாம். மணி 9:30 ஆயிடுச்சு. அவன் வந்திருப்பான். 9:30? நாம இங்க வந்து 10 நிமிஷம் ஆன மாதிரி தான் தோணுது. அதுக்குள்ள 9:30 ஆயிடுச்சா? ஒருவேளை இது ஃபாஸ்டா ஓடுதோ? ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். டைம் என்ன ஆகுது? 9:30.
ஓ அப்புறம் இங்க என்ன பண்ணிட்டு அவன் வந்துட்டு போயிருக்க போறான். உன்னோட மீட்டிங் கேன்சல் ஆயிட போகுது. கமான் கமான் கமான். ஜட்ஜி சார் நீங்க இங்க அது வந்து ஆமா, நாங்க ராகுல் கண்ணாவை பார்க்க வந்தோம். சரி, போலீஸ் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? ஜட்ஜ் சார் ராகுல் கண்ணாவை கொலை செஞ்சுட்டாங்க. என்னது? கொலை செஞ்சிட்டாங்களா? இதை யார் செஞ்சது? எப்போ? ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி கொலையாளியை கையும் களமும் பிடிச்சாச்சு சார். வாட்? ஆமா. இதுல இன்னும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, கொலையாளியை எங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணான். தான் தான் ராகுல் கண்ணாவை கொலை செஞ்சதா. சரி, அந்த கொலையாளி யாரு? நான் தான் ராகுல கொலை பண்ணேன். பிரியா, நீயா? ஆமா சார், நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் ராகுலோட டைரிய படிக்காம விட்டிருந்தா அவனை பத்தின உண்மைகள் எனக்கு தெரியாம போயிருந்திருக்கும் சார். அவன் யாரு என்னன்னு தெரிஞ்ச பிறந்தா நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ராகுல் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல இருக்க தகுதியே இல்ல. அதான் அவனை என் கையாலேயே கொன்னுட்டேன். கொலை பண்ணது நான் தான். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இல்ல. ஆனா என்கிட்ட ஒரு சாட்சி மட்டும் இருக்கு. 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் ஜட்ஜ் தீட்சித் என் கூட தான் இருந்தாரு. சோ நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா உங்களையே நீங்க குற்றவாளின்னு என் முன்னாடி காட்டி பிரியாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க. நீங்க உண்மைதான் சொல்றீங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட வரப்போறேன் இன்ஸ்பெக்டர்? மிஸ்டர் சின்ஹா, ஒருவேளை அது இப்படி கூட இருக்கலாம். நீங்க போய் சொல்லியிருக்கலாம். அஃப்கோர்ஸ் பாசிபிள். ஆனா நான் பொய் தான் சொல்றேன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? கண்டுபிடிச்சலாம் மிஸ்டர் சின்ஹா, நிஜம் எது பொய் எதுன்னு. என்கொயரி பண்ணா ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களோட இந்த சேலஞ்ச நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ரீவத்சவ், எந்த இடத்துல கொலை நடந்ததோ அந்த இடத்தை நான் பார்த்தாகணும். மிஸ்டர் தீட்சித் இதுவரைக்கும் என் கூட இருந்தாரு. இங்க இருக்கிற கடிகாரத்தில் தான் நான் டைமை மாத்தினேன். அதில் இருக்கிற அதே டைம் தான் இப்போ என்னுடைய வாட்ச்லயும் இருக்கு. பாருங்க. மிஸ்டர் சின்ஹா, உங்க வாக்குமூலப்படி பார்த்தா இந்த கடிகாரத்தில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் நீங்க அழிச்சிட்டீங்க, கரெக்ட்? ஆமா. ஸ்ரீவத்சவ், அந்த சடலம் எங்க கிடைச்சது? வாங்க சார். சார், போனோம் இங்கதான் கிடந்துச்சு. இந்த பொசிஷன்ல. மிஸ்டர் சின்ஹா, நீங்க ராகுல் கண்ணாவை எந்த இடத்துல இருந்து ஷூட் பண்ணீங்க? இப்ப நீங்க எங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்களோ அங்க இருந்து தான். சோ மிஸ்டர் சின்ஹா, நீங்க இங்க நின்னுட்டு இருந்திருக்கீங்க, கரெக்ட்? ராகுல் அந்த பொசிஷன்ல. சோ இந்த பொசிஷன்ல இருந்து உங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்து அது சண்டே ஆயிருக்கு. ராகுல் எந்திரிச்சு நின்னு இருக்காரு. நீங்க கோவத்துல அவரை ஷூட் பண்ணிட்டீங்க இந்த பொசிஷன்ல இருந்து.
ஸ்ரீவத்சவ், அந்த பொசிஷன்ல போய் நில்லு. டோன்ட் வெரி ஸ்ரீவத்சவ், நான் உண்மையா ஒன்று சொல்ல மாட்டேன். ஹை! Just a moment. மிஸ்டர் சின்ஹா, நீங்க ராகுல ஷூட் பண்ணப்ப இந்த ஜன்னல் திறந்திருந்துச்சா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, சும்மாதான். ஒருவேளை யாராவது அந்த ஜன்னல் கிட்ட நின்னு இருக்கலாம். நீங்க சுட்டதை அவங்க பார்த்திருக்கலாம். உங்களுக்கு எதிராக அவங்க சாட்சியும் சொல்லலாம். ஓ ரியலி? அப்ப வேற ஒருத்தர் இங்க இருந்தாங்கன்றீங்களா? இருக்கலாம், ஆனா எக்ஸாக்ட் டைமிங் சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த கேமே டைமிங்க வச்சு தானே. ஓகே, ஆனா அதுக்கு முன்னாடி ஜட்ஜ் தீட்சிதை நான் பார்த்தாக்கணும். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ராகுல் கண்ணாவை கொண்டது நீங்களா இல்ல வேற யாராதான். என்ன சொல்றீங்க? சின்ஹா தான் கொலை பண்ணானா? இம்பாசிபிள். அவன் கண்டிப்பா ராகுல் கண்ணாவை கொலை செஞ்சிருக்க மாட்டான். மிஸ்டர் தீட்சித், நீங்க எப்படி அவ்வளவு கன்ஃபார்ம்டா அவர் கொலை பண்ண மாட்டார்னு சொல்றீங்க? ஏன்னா நேத்து காலையில இருந்து நாள் பூரா அவன் என் கூட தான் இருந்தான். நாள் முழுக்க இல்ல, 9 மணிலேருந்து கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் ஒன்னாதான் இருந்தோம். இல்ல, 9 மணில இருந்து இல்ல, 8:45 இருந்து. நீ அதை மறந்து போயிட்டன்னு நினைக்கிறேன். நீ தானே வாட்ச்ல டைம் எனக்கு காமிச்ச. இவர் கட்டியிருந்த கடிகாரத்துல கரெக்ட் டைம் தான் ஓடி இருக்குங்கிறத எப்படி சொல்றீங்க? இன்ஸ்பெக்டர் பாரத், நீங்க தெரியாம பேசுறீங்க. இவன் வாட்ச் எப்பவுமே கரெக்டா தான் ஓடிக்கிட்டு இருக்கும். உண்மையை சொல்லணும்னா கோர்ட்ல இருக்கிற எல்லாருமே இவன் வாட்ச்ல டைம் பார்த்து தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. நீங்க அப்ப டைம் 8:45 நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆமா, வேற யார் வாட்ச்லயும் டைமை செக் பண்ணலையா? அதுக்கு அவசியம் ஏற்படல. அதுவும் இல்லாம நாங்க ராகுல் கண்ணாவோட ஆபீஸுக்கு போனப்போ சின்ஹாவோட வாட்ச்ல என்ன டைம் ஆயிருந்ததோ அதே தான் அங்கேயும் ஆயிருந்துச்சு. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், என் பக்கம் எவ்வளவு ஸ்ட்ராங்கான சாட்சியை வச்சிருக்கேன்னு. இந்த சாட்சியை என்ன செஞ்சாலும் என்னாலேயே உடைக்க முடியாது. என்ன சொல்ற? உண்மை இதுதான் ஜட்ஜி சார். ராகுல் கண்ணாவை நான் தான் கொண்டேன். 15 நிமிஷத்தை கோல்மால் பண்ணி உங்களையே என் பக்கம் சாட்சியா வச்சுக்கிட்டேன். இல்ல, இவன் பொய் சொல்றான், வேணும்னு விளையாடுறான். அவர் ஒன்றும் விளையாடல ஜட்ஜி சார். இதான் உண்மை. அவர் போட்ட ஃபுல் ப்ரூஃப் பிளான்ல அவர் தான் குற்றவாளிங்கிறத நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். சின்ஹா சார் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்காரு, எங்க எனக்கு எதிராக ஒரு ஆதாரத்தையாவது காட்டுங்கன்னு. அவருக்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடைக்கல, ஆனா கொலையாளிக்கு எதிராக ஆதாரம் கிடைச்சிருக்கு. கொலையாளிக்கு எதிராவா? அந்த கொலையை நீங்க பண்ணவே இல்லை மிஸ்டர் சின்ஹா, பண்ணது வேற ஒருத்தர். பேசாம ஒத்துக்குங்க பாரத், இந்த சேலஞ்சில் நீங்க தோத்துட்டீங்க. என்ன கொலைகாரன்னு உங்களால் நிரூபிக்க முடியல, அதனால வேற ஒருத்தரை நீங்க கொலைகாரனாக்க பாக்குறீங்க. நான் ஒத்துக்கிறேன் மிஸ்டர் சின்ஹா.
இப்போதைக்கு உங்களை நிரபராதி நிரூபிக்கிறதுக்கோ இல்ல வேற யாரையாவது குற்றவாளின்னு சொல்றதுக்கோ என்கிட்ட எந்த விதமான சாட்சி ஆதாரங்களோ இல்ல. ஆனா ஒரு தேரி இருக்கு. அந்த தேரியை வச்சு இந்த கேஸ்ல எது நிஜம் எது பொய் யார் குற்றவாளிங்கிறத ஜட்ஜி சார் தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் பரத். கரெக்டா 8 மணிக்கு சின்ஹா கிளப்புக்குள்ள நுழையிறத நான் பார்த்தேன். 8:45 என்கிட்ட வந்தாரு. அதுக்கப்புறம் 12 மணி வரைக்கும் என் கூட தான் இருந்தாரு. இல்ல ஜட்ஜ் சார், இந்த 15 நிமிஷம் டிஃபரன்ஸ சின்ஹா சார் வேணுனே பண்ணிருக்காங்கிற உண்மையை நான் ஒத்துக்கிறேன். 8:45 மணிக்கு அவர் இங்க வந்திருக்காரு, ராகுல் கண்ணாவை ஷூட் பண்ணிருக்காரு. அதோட 9 மணிக்கு உங்களை வந்து பார்த்திருக்காரு. ஆனா 8:45 மணிக்கே வந்து உங்களை பார்த்தா மாதிரி நம்ப வச்சிருக்காரு. இவ்வளவு செஞ்சு இந்த கொலையை நான் பண்ணேன்னு நம்பல, வேற யாருன்னு சொல்றீங்க? யா, நீங்க கொடுத்த வாக்குமூலப்படி வச்சு பார்த்தா மிஸ்டர் சின்ஹா, நீங்க எந்த இடத்துல இருந்து ராகுல ஷூட் பண்ணீங்களோ, அதாவது இந்த இடத்துல இருந்து. ஆனா ராகுல் கண்ணா ஷூட் பண்ணப்பட்டப்ப இங்க இந்த இடத்துல இருந்திருக்காரு, அதாவது இந்த பொசிஷன்ல என்ன மாதிரி இந்த ஆங்கிள் நின்னு இருக்காரு. கரெக்ட்? ஆக்சுவலா ராகுல் கண்ணா ஷூட் பண்ணப்பட்டப்போ அவர் நின்ன இடத்துல இருந்தே கீழே விழுந்து இப்படி இறந்து போயிருக்கணும். எஸ். நீங்க எந்த ஆங்கிள் இருந்து ஷூட் பண்ணீங்களோ அப்ப குண்டு ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பட்டிருக்கும். அவரும் குண்டு பட்டப்போ என்ன மாதிரி தான் விழுந்திருப்பார். ஆனா போலீஸுக்கு அவருடைய பணம் இந்த இடத்துல கிடைச்சது, இந்த ஆங்கிள். இதுல இருந்து என்ன தெரியுது? குண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு போயிருக்கு. ஆக்சுவலா குண்டு இந்த இடத்துல தான் பட்டிருக்கணும். இதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆதாரம். ஷூட் பண்ணது நீங்க இல்ல, வேற ஒருத்தர். ஜஸ்ட் மினிட் இன்ஸ்பெக்டர். ஒருவேளை இப்படி கூட இருந்திருக்கலாம். சுடப்பட்டப்ப ராகுல் கண்ணா வேற பொசிஷன்ல நின்று இருக்கலாம். அப்படி இல்ல சின்ஹா வேற பொசிஷன்ல நின்று ராகுல சுட்டிருக்கலாம். ஜட்ஜ் சார், நான் தான் முதல்லயே சொன்னேன், இதுதான் நான் சொன்ன தேரி. ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் பேலஸ்டிக் ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகுதான் தெரியும். அதாவது ராகுல் கண்ணா மேல பட்ட குண்டு மிஸ்டர் சின்ஹா துப்பாக்கில இருந்து வந்துச்சா இல்ல வேற ஒருத்தர் துப்பாக்கில இருந்தான். வேற என்ன? யாருடைய ரிவால்வர்? அவசரப்படாதீங்க மிஸ்டர் சின்ஹா. இந்த கேஸ்ல உங்களை தவிர வேற ஒரு குற்றவாளியும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. சிவத்சவ். பிரியா, நீயா? வாங்க மிஸ் பிரியா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இத பாருங்க இன்ஸ்பெக்டர், அப்பவே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, பிரியா என்ன காப்பாத்துறதுக்காக போய் சொல்றா. அவ இந்த கொலையை செய்யவே இல்ல. நீங்க தான் போய் சொல்றீங்க. ராகுல கொலை செஞ்சது நான் தான். ஆமா, யாரையாவது ஒருத்தரை கொலை பண்ணனா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்ட்ராங்கான காரணமோ இல்ல மோட்டிவோ கண்டிப்பா இருக்கணும். நீங்க கொலை பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு சொல்லுங்க. காரணம் இருக்கு இன்ஸ்பெக்டர். எனக்கு அவனோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சது. அவன் ஏற்கனவே பல பெண்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்கா. அவனால மீனா தீட்சித்தின் ஒரு பொண்ணு தற்கொலை செஞ்சுக்கிட்டு செத்து போயிருக்கா. அவன மாதிரி ஆளுங்களை இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. அதனால்தான் நானே அவனை நீங்க தான் ஷூட் பண்ணீங்க இல்லையா? மிஸ் பிரியா, ஒருத்தரை ஷூட் பண்ணி கொலை பண்ணணும்னா அதுக்கு நமக்கு ஒரு ரிவால்வர் தேவை. எஸ், ரிவால்வர். அந்த ரிவால்வர் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ரிவால்வர் எனக்கு அந்த டேபிள் மேல இருந்து கிடைச்சது. வெரி குட் மிஸ் பிரியா, நீங்க மேஜில் இந்த துப்பாக்கி எடுத்திருக்கீங்க, ராகுல் கண்ணாவை ஷூட் பண்ணிருக்கீங்க. அவரை தடுக்கவும் இல்ல, தடுக்கிறதுக்கு முயற்சியும் பண்ணலாமே, ரைட்? அவர் எப்படி தடுப்பாரு? ஏன்? அவர் முன்னாடியே செத்துட்டார் இல்ல? ஆமா. எஸ் மிஸ் பிரியா,
நீங்க இந்த ரூமுக்கு வந்தப்பவே ராகுல் கண்ணா செத்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் ராகுல் கண்ணாவோட டெட் பாடியை பார்த்திருக்கீங்க, அதோட டேபிள் மேல மிஸ்டர் சின்ஹாவோட துப்பாக்கியும் பார்த்திருக்கீங்க. இதெல்லாம் வச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க மிஸ்டர் சின்ஹா உங்களுக்காகவே அந்த ராகுல கொலை பண்ணிட்டாருன்னு. ஒரு ட்ரூ லவர் போலவே நீங்களும் மிஸ்டர் சின்ஹா செஞ்ச கொலைய உங்க மேல போட்டுக்கிட்டீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல இன்ஸ்பெக்டர். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ராகுல் சின்ஹா சுட்டதுனால செத்து போகல அதானே? அதே சமயம் இப்படி வேற சொல்றீங்க, இந்த பொண்ணு இங்க வந்தப்போ ராகுல் ஏற்கனவே வேற ஒருத்தரால கொலை செய்யப்பட்டிருந்தார். ரைட். இப்ப நானும் அதே தான் சொல்றேன் மிஸ்டர் தீக்ஷித். ராகுல் கண்ணா மேல எந்த நேரத்துல ஷூட் பண்ணன்னு மிஸ்டர் சின்ஹா சொன்னாரோ அதே நேரத்துல ஜன்னலுக்கு வெளியில இருந்து வேற குண்டு ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு. வாட்? எஸ். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா சுட்டது வேற ஒரு மூணாவது ஆளா? எக்ஸாக்ட்லி. அந்த மூணாவது ஆள் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். யார் இது? நான் தான் முன்னாடி சொன்ன மிஸ்டர் சின்ஹா குற்றவாளி எவ்வளவுதான் திறமையானவனா இருந்தாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு சாட்சியோ ஆதாரத்தையோ விட்டுட்டு தான் போவான். அந்த ஜன்னலுக்கு பக்கத்துல, அதாவது வெளியில எனக்கு சில அடையாளங்கள்லாம் கிடைச்சது. அதே மாதிரி அடையாளங்கள் எனக்கு வராண்டாவிலையும் கிடைச்சது. அந்த அடையாளங்கள் இப்ப இந்த ரூம்லயும் இருக்கு. அது உங்க ஸ்டிக்கால தான் ஏற்பட்டிருக்கு. என்ன என்ன விளையாடுறீங்களா? நான் ஒண்ணும் விளையாடல. இதுதான் இங்க நடந்த உண்மை மிஸ்டர் தீக்ஷித். நீங்க தான் ராகுல் கண்ணாவை கொலை செஞ்சிருக்கீங்க. ராகுல் கண்ணாவால தான் நீங்க அன்பா வளர்த்த உங்க பொண்ணு தற்கொலை செஞ்சுக்கிட்டா. அதனாலதான் நீங்க அவனை பழிவாங்க கொலை பண்ணிட்டீங்க. Come on, accept it, Judge Somaraj Dikshit. Come on. நான் அவனை கொலை பண்ணல இன்ஸ்பெக்டர். நான் அவனை கொலை பண்ணல. அவனுக்கு தண்டனை தான் கொடுத்தேன். மரண தண்டனை. அவன் பண்ண தப்புக்கு அவனை சட்டத்தால தண்டிக்க முடியல இன்ஸ்பெக்டர். அதனாலதான் அவனுக்கு நானே தண்டனை கொடுக்கறதுங்கிற முடிவுக்கு வந்தேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் மட்டும் அப்படி அவனை கொலை பண்ணாம விட்டுருந்தேன்னா இன்னும் நிறைய அப்பாவி பெண்கள் அவனோட காம பசிக்கு பலியாயிருப்பாங்க இன்ஸ்பெக்டர். இன்னும் எத்தனையோ பெண்கள் அவன் ஏமாத்தி கெடுத்து அவங்கள தற்கொலை பண்ணிக்க வச்சிருப்பான். என்ன மாதிரி பொண்ணை பெத்தவங்க பல பேரோட வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிருக்கும். அதான் அந்த பாவியை நான் கொன்னுட்டேன். I'm sorry, Mr. Dikshit. நானும் ஒத்துக்கிறேன் மிஸ்டர் தீக்ஷித். அந்த ராகுல் கண்ணா ஒரு குற்றவாளி தான். அவன் சட்டத்தையும் நியாயத்தையும் மட்டும் இல்ல, மனசாட்சியும் மீறி நிறைய பெண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கியிருக்கான். ஆனா நீங்க இந்த நாட்டோட சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல இருந்துகிட்டு அந்த சட்டத்தை காப்பாத்தாம அதை குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. நான் இப்ப உங்களை அரெஸ்ட் பண்றேன்.